வணக்கம். இன்று வெகாமை அதிகாரத்தின் 4வது குறளை நாம் காண இருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? அறனில்லாத செயல்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒழுக்க நெறியில் வாழக்கூடிய அறம் வளர்க்கும் பெரியோர் அனைவரும் ஒரு நாளும் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இப்போ இந்த குறள் அடுத்தது 4வது குறளை நாம் காணலாம். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். என்ன பொருள்? புலம் வென்ற, புலங்கள் என்ன? ஐம்புலன்களையும் வென்று அவற்றை தம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடத்துபவர்கள். ஐம்புலன்களை வென்றவர்கள் ஒருபொழுதும் அந்த புலன்களுக்கு அடிமையாக மாட்டார்கள். மாற்றாக அந்த புலன்களை தம்மால் அடக்கி ஆள்பவர்கள் அவர்கள்தான் புலம் வென்றவர்கள். இவ்வாறு ஐம்புலன்களையும் வென்றவர்கள் ஒரு சிறிய குற்றம் கூட இல்லாத அறிவுடையவர்கள், பெரிய மேன்மையான மக்கள், பெருமக்கள், அறநெறியில் வாழக்கூடிய ஒழுக்க சீலர்கள். அவர்கள் இப்போ ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் பொழுது அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்குமானா இருக்காது. ஆசை இருக்காது, பணம் காசு இருக்காது, பேராசை இருக்காது, கோபம் இருக்காது. இது மாதிரி எல்லாமே இல்லாமல் போகும்பொழுது கூட என்கிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு மற்றவர்களது பொருள்களை விரும்ப மாட்டார்கள். பிறர் பொருளை ஒருபோதும் கவர மாட்டார்கள். ஐம்புலன்களையும் வென்ற அறிஞர் பெருமக்கள் தம்மிடம் ஏதும் இல்லையே என்று கருதி ஒருபோதும் பிறர் பொருள்களை கவர வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ள மாட்டார்கள் என்று இந்த திருக்குறள் நமக்கு நன்கு தெரிவிக்கிறது. நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாமே.